ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரளா வயநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா மலைச்சரிவுனால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 300 பேர் இறந்துருக்காங்க. இந்த 300 பேரும் தவிர மீதி எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு அந்த வனத்துறையாகட்டும் இராணுவ வீரர்களாகட்டும் தேடி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்கள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு கொண்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் சிக்கிட்டு இருந்துற போது பார்த்தீங்கன்னா கேரளா வனத்துறை அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள உயிரோட மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணன் என்பவர் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியாகட்டும் 4 குழந்தைகளை வச்சு அவர் காட்டுக்கு நடுவில் தனியாக நின்று கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளா வனத்துறை பார்த்தீங்கன்னா அவர் உயிரோட மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோங்க நீங்க இப்ப பார்க்கலாம். நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நான் எண்ணியது நிறைவேறும் வரை போராடும். அதனாலதான் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன்வச்சு നമ്മളെ ഇനി എളുപ്പാ ഈ ഇറക്കാണെങ്കിൽ വേറെ ഇറക്കാനല്ലോ കണ്ണം വെച്ച് അത് വയറ്റിൽ അടുപ്പിൽ ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു, സാധനം കിട്ടാതെ. അപ്പൊ അടുപ്പ് ബിസ്ക്കറ്റ് കൊടുത്തു, റേഞ്ച് ഇല്ല, പറ്റത്തില്ല. വരാതെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, ഇവർ ഞങ്ങൾ കൂടെ ഉണ്ട്. അപ്പൊ ഹട്ടമല്ലേ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபஸ்டின் என்பவர் பார்த்தீங்கன்னா மலை சரிவில் சிக்கி 150 மீட்டரு தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காரு. அவரு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் எங்களே தத்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பாருங்கள். மிஸ்ஸி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையன் ரொம்ப அடிபட்டிருக்கான். அதே மாதிரி என் உடம்பு கம்ப்ளீட்டாக நானும் வந்து ஒரு 150 மீட்ரு அளவுக்கு நானும் வந்து தண்ணிக்குள்ளே போனேன். எல்லாமே இழந்துட்டோம். ஒன்றுமே இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் போனால் சம்பாதிச்சதெல்லாம் போனால் பரவாயில்ல, மீண்டும் உயிர் கொடுத்தனால மீண்டும் அதெல்லாம் சம்பாதிச்சிக்கலாம். எல்லாமே இழந்துட்டோம். ஒரு உடம்புல துணி கூட இல்லை, உடம்புல துணியே இல்லை. கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் உடம்புக்கு துணியே போட்டோம். எங்களை வந்து அரசாங்கம் தத்தெடுக்கணும். எங்களுக்கு வந்து மறுபிறவி எங்கள் எடுத்து வந்திருக்கோம். தாயும் തന്തയുமாக இருந்து എങ്ങളെ அவங்க வந்து കാപ്പാത്തുവെന്ന് നമ്പിക്കയോടെ இருக்கோம். പക്ഷേ ഞങ്ങൾ ഇവിടുന്ന് ഇറങ്ങുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് എവിടേക്കാണ് പോകേണ്ടതെന്നൊരു വഴി കൂടെ അവർ കാണിച്ചു തന്നാൽ വളരെ സന്തോഷം. അത്രേ പറയാനുള്ളൂ. ഞങ്ങൾക്ക് ஸ்டீபன் வச்ச கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.